என் கணவர் நல்லவர்தான். ஆனா பண விஷயத்திலயும் ஆடம்பர செலவுகள்லயும் அவரோட அப்பா அம்மாவுக்கு நோ சொல்லவே மாட்டாரு. அவருக்கு வருஷா வருஷம் கிடைக்கிற போனஸ் பணத்தை என் மாமியார் எப்பவும் குறி வச்சிருப்பாங்க. இந்த வருஷம் அந்த பணத்தை நிலம் வாங்க வைக்க போறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. ஆனா என் கணவரோட சம்பாத்தியத்துல பெரும்பாலானத இன்னொரு பையனுக்காகத்தான் செலவு செய்வாங்க. அந்த பையனுக்கு நல்ல வேலை இருந்தும் என் கணவரோட பணத்தை வச்சுதான் அவனுக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட் பணத்தையும் அவனுக்கு கொடுத்து ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா எங்க கல்யாணத்துக்கு 1,00,000 மட்டும்தான் கொடுத்தாங்க. அதோட ஹனிமூன்ல இருந்து நாங்க திரும்ப வரும்போது ஒரு பெரிய கிஃப்ட் லிஸ்டையும் கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் ஒரு பையன் இருக்கான். எங்ககிட்ட இப்போ 0 சேவிங்ஸ் தான் இருக்கு. இவ்ளோ நடந்தும் என் கணவருக்கு எங்க குடும்பத்தோட தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தைரியம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னா கூட அவர் என்ன அழ வச்சிடுவாரு. ஆனா அவரோட பெற்றோர்கிட்ட ஒரு நியாயமான வார்த்தை கூட பேச மாட்டாரு. ஏன்னா அவர் கெட்ட பையனாயிடுவாராம். அது அவங்க உரிமைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் கடவுள் எந்த உரிமையையும் கொடுக்கலையா? இப்படிப்பட்ட கணவர்கள் அவங்க பெற்றோரோட எல்லா ஆசைகளையும் நிறைவேத்திட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். மனைவி குழந்தைங்களோட தேவைகளை விட பெற்றோரோட ஆசைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது சரியான உங்க கருத்து என்ன? இந்த மாதிரி சூழ்நிலையை சந்திச்சவங்க உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க.